இன்னைக்கு ஒரு ஸ்கேமை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ஒன் டைம் நடந்திருந்தா பரவாயில்ல, நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். இதோட எனக்கு தேர்ட் டைம் வந்து நடக்குது. சேம் மெத்தட் ஒரே பர்சனாக பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் வேறு நம்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நடக்குது. ஒரு பர்சன் வந்து சேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பிரான்ச் பேக்கரி வந்துட்டு கோயம்புத்தூரில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்க பெங்களூர்லேயும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். ஸோ பெங்களூரில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம கிட்ட தான் வந்துட்டு 5 kgலேருந்து 10 kg வரைக்கும் ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரௌனிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாம்பிளாக ஒரு 1/2 kg எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே சிஸ்டர், நோ ப்ராப்ளம், நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஹோம் பேக்கர்ஸ் எனக்கு ஃப்ரீயாக தரேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் தரேன்னு சொல்லியும் எனக்கு வந்துட்டு பே பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே ஃப்ரீயாக சாம்பிள் அப்படின்னு சொல்லி தர மாட்டாங்க. அப்படியே சாம்பிள்னு தந்தாலும் 1 இல்லை 2 பீஸ் தருவாங்க. 1/2 kg இது வந்து சாம்பிள் யாரும் வாங்கி சாப்பிட்டு நான் பார்த்ததும் இல்லை, கொடுத்து நான் கேள்விப்பட்டதும் இல்லை. நான் அவங்களுக்கு கொடுத்த ரிப்ளை, ஓகே சிஸ்டர் நோ ப்ராப்ளம், நீங்கள் அவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணிட்டு நான் விட்டு, நம்மளா ஆசைப்பட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சில விஷயம் ஒருத்தவங்களுக்கு தரும்போது அது வேற, அதை கட்டாயப்படுத்தி வாங்குறதுங்கிறது வேற. இதே மாதிரி விஷயம் எனக்கு 3 டைம் ரிப்பீட்டாக நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். உஷாராக இருந்துக்கோங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்.